Thank you, Jesus. Praise be to God. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கிருபையை எங்கள் வாழ்க்கையில் அதிசயமாய் விளங்க பண்ணுகிற உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வேத பாடத்தை எங்களுக்கு தேவரீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக, உம்முடைய கிருபை வெளிப்படும்படியாக, உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நம்முடைய மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் சப்ஜெக்டினுடைய தேர்ட் பார்ட்டுக்கு நம்ம கடந்து வருகின்றோம். பகுதி 3க்கு கடந்து வருகின்றோம். கடந்த வாரத்தில் எது அந்த ரெனிவல் மைண்ட் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளான சிந்தனை எது என்பதையெல்லாம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுதும் இந்த ரெனிவ்டு மைண்டை பற்றிய இன்னும் சில விஷயங்களை உங்களோடு கூட பேச நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் வேதத்தை திருப்பினால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இங்கே ஒரு மைண்டை பற்றி வேதம் சொல்லுகிறது. இந்த ரெனிவ்ட் மைண்டினுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளும். யாரும் போய் அவங்கள எதுவுமே செய்ய முடியாது. என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும், யார் அவர்களை போய் மாற்ற முயற்சி பண்ணாலும், யார் அவர்களுக்கு விரோதமாக என்ன காரியத்தை செஞ்சாலும் அவங்க வழி விலகி போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனிதனுக்கு உருவாகும். அது எதில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெனிவ்டு மைண்டில் தான் கிடைக்கும். அப்போது கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்றது நமக்குள்ளே வரும்பொழுது எப்படிப்பட்டவங்கள நம்ம மாறுறோம் அப்படின்னா, அதாவது உறுதியான மனதை உடைய ஒரு மனிதனாக மாறுறோம். அதாவது எதுக்குமே அசர மாட்டோம். எந்த சத்துருடைய போராட்டம், வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், மரண ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் கூட நாம் அதை குறித்து கலங்க மாட்டோம். நாம் அதை குறித்து தைரியமாக தேவனுடைய சமூகத்தில் நிற்போம். அதுதான் அந்த உறுதியான மனதை பற்றி வேதம் சொல்லுகிற காரியம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தை
நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எரேமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கின்றேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆமென். ஐ த லார்ட் search the heart அப்படின்னு பைபிள் சொல்லுது. நானே சோதித்து அறிகிறவர். இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, தேவனை என்றைக்குமே அது பரீட்சை பார்க்காது. இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்டுக்குள்ள இருக்கிறவங்க எப்பொழுதுமே தேவன் ஆராய்ந்து தேவனால் நன்கு அறியப்பட்ட ஒரு சிந்தை உடையவர்களாக இருப்பாங்க. அப்படின்னா ஓப்பன் மைண்ட். எப்போ வேணாலும் கர்த்தர் என்னை விசாரிக்கலாம், எப்போ வேணாலும் கர்த்தர் என்னிடத்தில் கேட்கலாம், எப்போ வேணாலும் கர்த்தர் என்னை மானிட்டர் கூட பண்ணலாம். நான் நிச்சயமாக அவருடைய வழிகளில் நான் இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையுடைய வாழ்க்கையாக இருக்கும். இன்னைக்கு கிறிஸ்துவின் சிந்தை இல்லாத பட்சத்தில் நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஒருவேளை நம்ம தப்பா பேசிட்டோமோ, ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, ஒருவேளை நம்ம தப்பா ஏதாவது சொல்லிட்டோமோ, ஒரு கில்ட் கான்சியஸோடையே இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இட் இஸ் நாட் சைன் ஃபார் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னும் போது சகலவற்றையும் ஆராய்ந்து அறிகிற ஆவியானவருக்கு தன்னுடைய மைண்டை ஒப்பு கொடுத்திருக்கோம். ஆவியானவர் ஆராய்ந்து பார்ப்பார். ஆராய்ந்து பார்த்து அவனுடைய உள்ளிந்திரியங்களை எல்லாம் அறிந்து வைத்திருப்பார். அதனால அப்படிப்பட்ட மனுஷன் பயப்படவோ கலங்கவோ சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகவோ அவசியம் இல்லை. ஸோ இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் உள்ள இருந்தால் மட்டும்தான் அந்த கான்ஃபிடன்ஸ் அவனுக்குள்ள இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே எரேமியா 20ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்தால் உங்களுக்கு புரியும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன் என்று பக்தன் சொல்லுகிறான். நீதிமான சோதித்தறிகிறான். சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தர். அதனால தான் நான் சொன்னேன், தைரியா இருக்கணும். தேவன் கிட்ட நான் எதையும் மறைக்க கூடாது. மை லைஃப் இஸ் ஓப்பன் புக். நான் யார்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. நான் வெளிப்படையா இருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக நான் தெளிவா இருக்கணும். புக் ஆஃப் சாம் 26 நீங்க பார்க்கிறீங்க, என்னை சோதித்து பாரும், என்னை புடமிட்டு பாரும் என்று பக்தன் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு ஓப்பன் மைண்ட், ஒரு ஓப்பன் ஹார்ட் இன்னைக்கு நம்ம இடத்துல காணப்படணும். யாருக்கு இது இருக்கும்? இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் தான் கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமா இந்த காரியத்தை சொல்ல முடியும். மற்றவங்க சொல்லவே முடியாது. ஆமென். அதனாலதான் இன்னைக்கு ஏன் நிறைய பேர் பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஒரு கில்ட் கான்சியஸோடு வருவாங்க, ஒரு குற்ற மனசாட்சியோடு வருவாங்க. ஐயோ நான் இப்படி பேசிட்டேன், ஐயோ இப்படி நான் பண்ணிட்டேன், ஆண்டவர் என் பாவத்தை மன்னிப்பாரா, நான் இப்படி சொல்லிட்டேன், நான் இப்படி செஞ்சிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், ஒரு கில்ட் கான்சியஸோட வருவாங்க. மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்ல இருக்கிறவங்க அந்த கில்ட் கான்சியஸ்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பரிசுத்த ஆவியானவர் அவங்க மைண்ட் ஆக்குபை பண்ணியிருப்பாரு, அவங்க சிந்தனையை ஆக்குபை பண்ணியிருப்பாரு, அவங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை எல்லாம் வகையறுத்து பார்த்திருப்பாரு. அதனால கம்ப்ளீட்டா பியூரிஃபை ஆகி தான் வரும். இது ஒரு ஃபில்டர் மாதிரி பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் நமக்குள்ள இருந்தா ஒரு ஃபில்டர் மைண்டு. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கசடுகளை எல்லாம் வெளியெடுத்து பியூரான ஒரு சிந்தனையை மட்டும்தான் நமக்குள்ளே உள்ள அனுப்ப முடியும். தட் இஸ் வண்டர்ஃபுல் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மனித வாழ்க்கையில அந்த உச்சத்தை அடைவது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆமென்.
கவனிங்க. இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். நிறைய வசனங்களை சொல்லணும். ஆமேன். மத்தேயு 22 அதிகாரத்திலே 37வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகின்றேன். மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். Such a wonderful Bible verse. முழு ஆத்மாவோடு. இது எங்கேயுமே பாதி பாதி என்று பிரிக்கப்படல. Full of mind, full of soul and full of spirit. எப்படி முடியும்? How it is possible? ஒரு கேள்வி வரலாம். அன்பு கூறுவாயாக. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்னில் அன்பா இருக்கிறவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப மைண்ட் ஆஃப் கிரைஸ்டுக்கு வர, முழு மனதோடு நீ அன்பு கூறணும். ஆண்டவரை நேசிக்கிறவனா நீ மாறணும். ஆண்டவர் மேல பயம் இருக்கிறதை விட அன்பு அதிகமா இருக்கணும். நல்ல கவனிங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் மேல பயம் இருக்கு, நிறைய பேருக்கு ஆண்டவர் மேல மரியாதை இருக்குது, கொஞ்சம் பேருக்கு தான் ஆண்டவர் மேல அன்பு இருக்குது. பயம் அன்பாகாது. ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப fear of the Lord இருக்கக்கூடாதா? எஸ். அந்த fear of the Lord என்னன்னா கனத்துக்குரிய மரியாதைக்குரிய ஒரு அன்பு. அது மரியாதைக்குரிய ஒரு பயம். அப்ப நான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்ல இருக்கிறேன்றதுக்கு ஒரு பெரிய அத்தாட்சி என்னன்னா, அவருடைய வசனத்தை நான் கை கொள்ளணும். என்னால கடைபிடிக்க முடியல அப்படின்ற வசனம் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய பரிசுத்தத்தினுடைய உச்சக்கட்ட நிலைமை. இதை ஒரு மனிதன் இந்த எல்லையை தொடரத்துக்கு 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், மேபி அவன் வாழ்நாள் முழுசும் கூட ஆகலாம். அது அவங்க தேவனோடு உள்ள பர்சனல் உறவை பொறுத்தது. டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்றது ஒரு பயங்கர மோசமான தீமையான ஒரு பாவம். ஏன்னா உலகத்திலேயே இந்த பாவம் தான் மிகப்பெரிய சேனையவே கீழே தள்ளுவதற்கு காரணமா அமைந்தது. ஸோ டிஸ்ஒபீடியன்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன வார்த்தையில குறிப்பிட்டு போற மாதிரியான ஒரு காரியம் கிடையாது. அதை நம்ம தனியா தியானிக்கணும். அப்பதான் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்ன்றது கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் த லார்ட். வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு ஆவிக்குரிய மனிதனிடத்துல நம்ம கேட்கும் போது, உங்களால் வேதத்தில் கடைபிடிக்க முடியாத ஒரு வசனம் இருந்தால் காட்டுங்கள் என்று சொன்னால், கண்டிப்பா எல்லா மனிதனும் ஏதோ ஒரு வசனத்தை காட்ட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பியூரா பரிசுத்தமா இந்த பூமியில வாழ்றேன்னு சொல்றவங்க வெகு சிலர், மேபி நான் பார்த்ததுலயே எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா இதுக்காக எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப ரட்சிப்பு, கிறிஸ்தவம் இதெல்லாம் ஒரு ஸ்டேஜோட முடிந்து போகிற அனுபவம் அல்ல. நாளுக்கு நாள் என் ஆத்துமாவிலே அன்பு கூறுதல் அதிகமாகணும். ஆண்டவர் மேல அன்பு அதிகமாகணும். எதுவுமே வேண்டாம், அன்பு அதிகமாயிட்டாலே யாரும் உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நீங்களே ஆண்டவருடைய சித்தத்தை செய்வீங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படுவீங்க. இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்ல அவ்வளோ பிளெஸிங்ஸ் இருக்கு. நிறைய பேருக்கு அது புரியல. ஸோ மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் உள்ள வந்துட்டாலே இந்த ஒபீடியன்ஸ், மற்ற காரியங்கள், ஒழுக்க விஷயங்கள், டிசிப்ளின் எல்லாமே உள்ள வந்துடும். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஒன்றும் இன்டிசிப்ளினான ஆவியானவர் அல்ல. சச் அ டிசிப்ளின் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆமென். இல்லை சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் அவர்கிட்ட. அவர் எதுவுமே இர்ரெகுலராகவோ இர்ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவர் செய்ய போறது கிடையாது. அப்போ மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்ல முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமே என்னன்னா, ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காடுடைய மைண்ட்
கிறிஸ்துவனுடைய மைண்ட் எனக்குள்ள வரும் பொழுது கம்ப்ளீட்டா நான் ஒரு ஒபீடியன்ட் பாயா கேர்ளா நான் மாறுவேன். ஆண்டவருடைய பிள்ளையா நான் மாறுவேன். கீழ்ப்படிதல் உள்ள மகனா மகளா நான் மாறுவேன். ஆமேன். இத வேதத்தில் பவுல் சொல்லும் போது நீங்க கவனிக்கணும். நீங்க 1 கொரிந்தியர் ஆமேன் 2:16 இதேதான் அவர் சொல்றாரு. we have the mind of Christ. நான் பிறக்கும் போது ஒன்றும் டிசிப்ளினான பிறப்பில் நான் டிசிப்ளினான ஒரு மனுஷனா வரல. வளர வளரதான் நான் டிசிப்ளின் ஆகிறேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க. எல்லா குழந்தையும் பிறந்த உடனே எந்த குழந்தையும் பெர்ஃபெக்ட்னு சொல்லவே முடியாது. அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்றாங்களா, அது என்னது? அது அப்போ வளர்ப்பு முறையில மாற்றம் வரணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங், கிறிஸ்துவ பிள்ளை வளர்ப்பு என்ற செய்தியும் தனியா ஒரு பைபிள் ஸ்டடியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு தாயும் தகப்பனும் அந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அவங்களுக்குள்ள வருவதற்கு அவங்க வாழ்க்கை முன்மாதிரியா இருக்கணும். அடுத்தது அந்த வாழ்க்கைக்குரிய போதனைகள் அந்த குழந்தைக்கு போகணும். அப்பதான் அந்த குழந்தை அந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்ல வளர முடியும். கவனிங்க, ரோமர் 14:5 வாக்கியத்தை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளணும். இங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஆமென். ரோமர் 14:5 அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவன் அவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்கிறான். ரொம்ப அருமையான ஒரு வசனங்க. ஆமென். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மைண்ட் இருக்கும், ஒவ்வொரு தாட் இருக்கும். ஏன் இது நல்ல நாள்னு ஒரு மனுஷன் சொல்றான்? பிகாஸ் அது அவன் மனசுக்கு நல்லதா படுது. ஏன் இது ஒருத்தன் நல்ல நேரம்னு சொல்றான்? பிகாஸ் அது அவன் நம்புறான், அதனால அதை அவன் சொல்றான். நம்புறவனாலையும் இல்லை, நம்பாதவனாலையும் இல்லை. நம்பாதவனும் எத்தனை பேர் நல்லா தான் இருக்கான், நம்புறவனும் எத்தனை பேர் நல்லா தான் இருக்கான். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஆண்டவர் பவுல் மூலியமா சொல்லும் போது ஒவ்வொரு மனிதனுடைய மைண்டுக்கும் ஒரு நிச்சயம் இருக்கு அப்படின்றார். ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த உறுதி இருக்கிறது. அதான் நான் முதலே சொல்றேன், அந்த உறுதி இருக்குது. அது கண்டிப்பா அது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுல கிடைக்கக்கூடிய ஒரு உறுதிப்பாடு. நிச்சயமா இது நீங்க ஒருத்தருடைய யாராவது ஒருத்தருடைய கருத்துக்களை எடுத்துட்டு அல்லது யாராவது ஒருத்தருடைய மைண்டில் இருக்கிற பல விஷயங்களை நான் கிராஸ் பண்ணி எடுத்துட்டு நான் என் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது. எனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு மைண்ட் இருக்குது. அந்த மைண்டில் கிறிஸ்துவின் சிந்தை இருக்குமானால் நான் நிச்சயத்து கொண்டு முடிவெடுக்கிற விஷயங்கள்ல நான் மாற மாட்டேன். நான் ஏன் இதை நம்புறேன்? பிகாஸ் இது எனக்கு என் ஆண்டவருக்கும் முழுமையா இருக்கக்கூடிய ஒரு முடிவு, ஒரு தீர்மானம். அதனால தான் பேக் ஸ்லைடர்ஸ் நீங்க பாருங்க, இந்த இடத்துல தான் பேக் ஸ்லைடர்ஸ் டிஸ்டர்ப் ஆவாங்க. எப்படின்னா, இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுப்பான், அந்த டிசிஷன் அவன் மனசுல எடுப்பானே தவிர கிறிஸ்துவோடு கூட இணைஞ்சு அவன் அந்த முடிவை எடுத்திருக்க மாட்டான். அவனுடைய மைண்ட் ஆவியானவருடைய சிந்தையோடு கூட பிணைக்கப்பட்டிருக்காது. ஒன்லி ஃபிளஷ்ல, மாம்சத்துல அவன் நினைச்சதை யோசிப்பான். கொஞ்ச நேரத்தில் அதை மறந்து அவன் உலகத்தின் மற்ற காரியங்களுக்குள்ளே விழுந்து போய்விடுவான். ஆகவே ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளே, புரிந்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2:5 வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:5 கவனிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ரொம்ப அழகா எழுதுறாரு. கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த வசனத்தை உறுதிப்படுத்துறாரு. அவர் எப்படி யோசிச்சிருப்பார்? அப்படி நீயும் யோசி. ஆமேன். பாருங்க, எல்லாம் ஒரு பெண்ணை கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு கூடி வராங்க. ஆமேன். எல்லாரும் ஒரு நோக்கத்தோடு கூடி வராங்க.
அவர் சொல்றார், உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல் எறியட்டும். எரியட்டும்ன்றார். எரியாதே எல்லாம் விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லல. இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா 10 பேர் அடிக்க வராங்க, ஆமென், அடிங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் அது. உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல் எரியட்டும் அப்படின்றார். இப்படி சொல்லியிருக்கலாம்ல? ஆமென். உங்களில் யாரும் பரிசுத்தமானவர்கள் அல்ல, அதனால கல்லெறியாமல் போய்விடுங்கள் அப்படின்னு சொல்லல. அவனவன் தன் தன் சிந்தையில் மனதில் கடிந்து கொள்ளப்பட்டு குத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு வருவதுதான் மனம் திரும்புதல். ரிப்பன்டன்ஸ், ரீகான்சிலேஷன் எல்லாமே யாரோ ஒருத்தர் சொல்லி வர்றதில்லை. நம்ம போய் சொல்லணும், அவங்க கிட்ட ஒரு சமாதானமா ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு போங்கன்னு. உங்க முகத்துக்காக சொல்றோம் பாஸ்டர், இதே வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்ட்டு போற வெளியில பிரைஸ் லார்ட் அப்படின்ட்டு போகும். யாரோ ஒருத்தர் சொல்லி செய்யறதுக்கும் அவங்கவுங்க மனதில் நிச்சயித்து செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்ன்றது ஆண்டவர் அந்த தீர்மானிக்கிற அந்த சுதந்திரத்தை அவங்க கிட்டே கொடுக்கிறார். எரி, கல் எரிஞ்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ பாவம் செஞ்சியா செய்யலையான்றத நீ தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்லை நீ என்ன பண்ணு, எரிந்து விடு. நல்லா கவனிச்சுக்கிங்க. இந்த சம்பவத்தில் நீங்க யோவான் 8 நீங்க அப்புறமா நீங்க போய் வாசிச்சு பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனிங்க. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசலாம். சகோதரனே, தீர்மானிச்சுட்டு கல் எடுக்கல, கல்லை எடுத்துட்டு தான் தீர்மானம் எடுக்கிறான், அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அங்க பைபிள் சொல்லுது, அநேகர் அந்த கல்லை கீழே போட்டுட்டு மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டவர்களாக கல்லை கீழே போட்டுட்டு போனாங்க அப்படின்னு இருக்கு. பெரியோர் முதல் சிறியோர் வரை. உங்களை பார்த்து கேட்கிறேன், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு தீர்மானம் எடுப்பீங்களா, இல்ல தீர்மானம் எடுத்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்களா? இது ஒரு ஜட்ஜை பார்த்தே கேட்கலாம் நம்ம கேள்வி. ஆமென். தண்டிக்கிறதுக்கு தான் கல் எடுத்துட்டு வரான், ஏன்னா கையும் களவுமா பிடிச்சாச்சு. ஆனால் அந்த தீர்மானம் அவன் எடுக்க வேண்டிய இடத்துல தீர்மானம் எடுத்த பொழுது பிறரை தண்டிக்க வேண்டிய எண்ணம் அவனுக்குள் வரவில்லை. தானே அந்த தண்டனைக்கு உரியவன் என்ற எண்ணம் வந்தபடியினால் அந்த தண்டனையை கொடுக்க நான் தகுதியற்றவன் ஆகி விடுகிறேன் என்று அந்த கல்லை தூக்கி எறிந்து விட்டு போகின்றான். அதுதான் அதுல இருக்கக்கூடிய உண்மை விஷயம். ஸோ மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றது நீங்களும் நானும் சிந்திக்கிற மாதிரி சாதாரணமாக ஒரு குறுகலான வட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு பிராட் மைண்டில் உட்கார்ந்து கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருந்துச்சு, அவருடைய மைண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீசஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அவர் எப்படிலாம் யோசிச்சார், எப்படிலாம் பேசினார். ஆமென். அப்பதான் பேதுருவே, உனக்கு இது ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, உண்மையிலேயே இது தேவனுடைய வெளிப்பாடு என்றார். கொஞ்ச நேரத்தில் கடைந்து கொள்றார். மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் எப்படி இருந்துச்சு, கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருந்துச்சு? விட்டும் கொடுக்கல, விட்டுட்டும் போகல. ஆமென். அவனை கண்டிக்கிற இடத்துல கண்டிக்கிறாரு, உற்சாகப்படுத்துற இடத்துல உற்சாகப்படுத்துறாரு. உயிர்த்தெழுந்த பிறகு அவனை சந்தித்து கேட்க வேண்டிய கேள்வியை கரெக்டா கேட்கிறார். யோசிச்சு பாருங்க. உயிர்த்தெழுந்து ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஏன் என்ன மறுதளிச்சேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஏன் என்ன மறந்தன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஃபியூச்சர் ஃபர்தர் மிஷன் மினிஸ்ட்ரி என்ன அதை பத்தி யோசிக்கலாம் பேதுரு அப்படின்னு அதை பத்தி பேசுறார். பாஸ்ட் ஃபெயிலியரை பேசி அவன் மனசை காயப்படுத்தல. மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்ன்றது அப்படின்னா இந்த பாஸ்ட் பேசி பேசிய நிறைய பேர் ஃபாஸ்டா போய் சேர்ந்திருப்பாங்க. ஆமென். கடந்ததை பேச மாட்டாங்க. மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்ல ஃபியூச்சரை யோசிப்போம், எதிர்காலத்தை யோசிப்போம், அடுத்து என்ன செய்யலாம். அதுதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். இப்படி மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட பற்றிய சப்ஜெக்டை நீங்க எடுத்தாலே இயேசு எப்படி பேசினார், இயேசு எப்படி நடந்தார், இயேசு எப்படி சிந்தித்தார்,
இயேசு எப்படி செயல்பட்டார், எப்படி ஆலோசனை கொடுத்தார், எல்லாத்தையும் நீங்க அலசி பாருங்க. such a wonderful thing. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறார். அல்லேலூயா. கவனிங்க. அப்போ அவருடைய சிந்தனை எனக்குள்ள இருந்தால், நான் அந்த சிந்தனைக்கு ஒத்து அந்த சிந்தனையோடு இணைந்திருந்தால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எங்க அடிச்சு தொங்க விட்டிருக்கிறான். பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இதை நீங்களும் நானும் மைக்க பிடிச்சி புல்பிட்ல நின்று சொல்றது ஈஸி. ஆண்டவர் எனக்கு மன்னிக்க கிருபை கொடுத்தார், கற்றுக் கொடுக்கிறார். இட் இஸ் ஈஸி டு டாக் இன் த புல்பிட். உன்னை அடிச்சு சிலுவையில தொங்க விட்டுருக்கும் போது உன்னால இந்த வார்த்தையை சொல்ல முடியும்னா, that is the true forgiveness. இப்போ மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆமென். குழு குழுன்னு ஒரு ஏசியை பின்னால போட்டு முன்னால 2 ஏர் கூலரை வச்சு சைடில் 2 ஃபேனை வச்சு மைக்க பிடிச்சி மன்னியுங்கள் அப்படின்னு சொன்னா ஈஸியா மன்னிச்சிடலாங்க. ஸ்டேஜில் நின்று சொல்றது ரொம்ப ஈஸிங்க. உண்மையிலேயே அந்த கல்வாரி சிலுவையில தொங்கும் போது உன்னுடைய வாயில என்ன வார்த்தை வரும்? உன்னால ஒரு சின்ன டாலரன்ஸ், உன்னை பற்றி சொன்ன ஒரு வார்த்தையை உன்னால தாங்கிக்க முடியல. உன்னை பற்றி சொல்லுகிற ஒரு விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியல. உன்னை பற்றி ஒருவர் சொல்லுகிற தீதான வார்த்தைகள், அதை உன்னால தாங்கிக் கொள்ள முடியல. பழி வாங்க துடிக்கிற, பலரிடத்துல போய் சொல்ற, வாதங்கத்தை சொல்ற, திட்டுற, கோவப்படுற, அடிக்கிற, சண்டை போடுற, எல்லாமே பண்ற. சிலுவையில தொங்கும் போது உனக்கு இந்த வார்த்தை வருமா? உண்மையிலேயே சொல்றேங்க, நம்ம சர்ச்சில் வேணாம் 7 வார்த்தைகள் வாய்ப்பு கொடுக்கல நிறைய பேர் கேட்குறாங்க. கொடுக்குற. ஆமென். எல்லாத்தையும் அப்படியே மேலே ஆணி கொக்கி போட்டு அப்படியே இந்த கொக்கியில முடிய பிடிச்சி கொண்டையோட பிடிச்சி தொங்க விட்டுட்டு நான் சொல்றேன். என்ன வார்த்தைய? பிதாவே இவரை மன்னியும்னு சொல்லி பிரசங்கம் பண்ண சொல்றேன். எத்தனை பேர் பிரசங்கம் பண்றான்னு பார்க்கலாம். ஆமென். கிறிஸ்துவம் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்குது? ஆமென். தாகமா இருக்கிறேன் சொல்லலாங்க. இதோ உன்னுடைய தாய் சொல்லலாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். சிலுவையில நின்று சொல்றதுக்கு நமக்கு வேணுமில்ல தைரியம், வேணுமில்ல அந்த டாலரன்ஸ், அந்த சகிப்புத்தன்மை. இன்னைக்கு பாருங்க, தனிநபர் சகிப்புத்தன்மை செத்து போயிடுச்சு. மத சகிப்புத்தன்மை செத்து போயிடுச்சு. மனித நேயத்துக்குரிய சகிப்புத்தன்மை செத்து போயிடுச்சு. சோசியல் சமூக தன்மை, அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை, இதெல்லாமே சகிப்புத்தன்மை தான். தனிநபர் வாழ்க்கையில் இருக்கிற சகிப்புத்தன்மை அது வித்தியாசமானது. அது சகிப்புத்தன்மை எல்லாத்தையுமே அவன் தாங்கிக்குவான். தனிநபர் வாழ்க்கையில் வர்ற எந்த பிரச்சனையும் அவன் தாங்கிக்குவான், பரவாயில்ல. சமூகத்தில் இருக்கிற சகிப்புத்தன்மை, ஒரு பொது இடத்துக்கு போறேன், ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேன், ஒரு சாதாரண ஒரு சாவு வீட்டுக்கு போறேன், நான் எந்த ஃபெசிலிட்டி எதிர்பார்க்க மாட்டேன். அங்க சகிப்புத்தன்மை இருந்தாதான் என்னால் அந்த சொசைட்டியோட தங்க முடியும், அந்த சமூகத்தோட சேவை செய்ய முடியும், அந்த சமூகத்தோட இணைஞ்சு வாழ முடியும். சோசியல் டாலரன்ஸ் போயிடுச்சு. ஃபேமிலி டாலரன்ஸ், குடும்ப சகிப்புத்தன்மை, குடும்பத்துக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசிடுறாங்க, தப்பு பண்ணிடுறாங்க, கோவப்பட்டுறாங்க, சண்டை போட்டுறாங்க, திட்டிடுறாங்க, மரியாதை கொடுக்காம போயிடுறாங்க. ஃபேமிலிக்குள்ள ஒரு டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை. ஆமென். இருக்கா? இன்னைக்கு தனிநபர் சகிப்புத்தன்மை போயிருச்சு, சமூகத்தில் இருக்கிற சகிப்புத்தன்மை போயிருச்சு. ஆமென். குடும்பத்தில் இருக்கிற சகிப்புத்தன்மை போயிருச்சு. யோசிச்சு பாருங்க. மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்ன்றது எங்க இருக்குது? மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இருக்குதா? ஃபர்ஸ்ட் மைண்ட் இருக்குதான்னு பாருங்க, அப்புறம் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். பல விஷயத்துல இன்னும் நம்ம மாறாம இருக்கிறோம். இதெல்லாம் கேள்விக்குரிய விஷயம். நல்லா உட்கார்ந்து திங்க் பண்ணி பார்த்தா நல்லா தெரியுது, இன்னும் சரியா ரட்சிக்கப்படலைன்றதை கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் நான் சொல்றதுக்கு இல்லை. ஆமென். So it is easy. இயேசு சொன்ன வார்த்தைகளை நானும் சொல்லுவது ஈஸி. இயேசு பேசினதை நான் திரும்ப பேசுவது ஈஸி.
இயேசு செஞ்சதை செஞ்ச ஸ்தானத்துல நின்று நான் செய்யறேன் பாருங்க, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அவருடைய விழாவில் குத்தின அந்த ஈட்டிய ஒரு படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க. அது பார்க்கவே அவ்வளோ பயங்கரமா இருக்குது. ரோமர்கள் பயன்படுத்தி அந்த பட்டயம், அதை பார்த்தாலே அதில் குத்தி இருக்கிறானே, அந்த முள்முடி எப்படி வைக்கப்பட்டது, அத்தனை அடி, அத்தனை காயம், அத்தனை பரியாசம், காரி துப்பி அத்தனை வேதனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, இவங்க தெரியாம செய்யறாங்க ஆண்டவரே. நான் கேட்கிற, தெரியாமையா செஞ்சா சார்? தெரியாமையா செஞ்சா? தூக்கு தண்டனை, மரண தண்டனை என்று ரோமர்களால் தீர்மானிக்கப்பட்டு கல்லறைக்கு அனுப்பப்படுவதற்காகவே அவர் கொள்கதா அனுப்பப்படுகிறார். தெரிஞ்சு அடிச்சவனையே ஆண்டவர் சொல்றாரு, தெரியாம அடிச்சுட்டான் விட்டுற ஆண்டவரேன்னு. தெரியாம பேசிட்டவனையே தெரிஞ்சு வச்சு பழி வாங்குற கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். எவ்வளோ ஒரு வேதனை. மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்ன்றது நானும் பேசலாம், நீங்களும் பேசலாம். அதான் இதுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அடையிறதுக்கு வாழ்நாள் போதாதுங்க. இந்த ஒரு வசனத்தை நம்ம ஈஸியா பேசிடலாங்க. வாழ்நாள் போதாது பிரதர், வாழ்நாள் போதாது சிஸ்டர். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுறார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஆமென். கிறிஸ்தவம் ரொம்ப தூய்மையானது, மதிப்புக்குரியது, மாண்புமிக்கது, மகிமையானது, உன்னதமானது. அது உன்னதமான மார்க்கம். இன்னைக்கு ஒரு சகோதரி சொல்லிட்டு போறாங்க, நிறைய பேர் நாங்க இருக்கிற ஏரியால சர்ச்சுக்கு பேக் ஸ்லைட் ஆகி போனவங்க, அங்க தண்ணி குழாயில வரக்கூடிய சண்டை, அந்த சண்டையில முக்கியமான நபர்கள் யாருன்னா சர்ச்சுக்கு போறவங்க தான் அப்படின்றாங்க. அதனாலேயே அங்க இந்த ஏரியால இருக்கிற மக்கள் சபை சர்ச்சின்னா தலை தெறிக்க ஓடுறாங்க பாஸ்டர் அப்படின்றாங்க. மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஆமென். சிம்பிளா சொல்லிடுவாங்க மக்கள். உங்க சபையில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, உங்க பாஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தார், உங்க ஊழியக்காரர் என்ன சொல்லி கொடுத்தார். நம்ம இப்படிலாம் கடுமையா உபதேசித்தால் சொல்லி கொடுத்தால் யாரும் உட்கார்ந்து கேட்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இல்லை. அவங்களுக்கு மைண்டே பைண்டா இருக்குது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. உலகம் உலகம் உலகம். கடிந்து கொள்ளக்கூடாது, பேசக்கூடாது, திட்டக்கூடாது, அவங்கள சரி பண்ணக்கூடாது, கரெக்ட் பண்ணக்கூடாது. நீங்க என்ன கரெக்ட் பண்ணாதீங்க, நான் அப்படியே இருந்துக்கிறேன். ஆமென். ஒரு ஊழியக்காரர், நான் ஊழியத்தை ஆரம்பிச்ச போது என்னை கூப்பிட்டு ஆலோசனை கொடுத்தார். உன் சபையில திரளான ஆத்துமாக்கள் இருக்கணும்னா நீ ஒன்னு செய்யணும். என்னன்னு? யாரையும் திட்டாத, கேட்காத, எதுவுமே சொல்லாத. வந்தா வரான், வராக்கிட்டு போறான், அப்படியே சாஃப்டா பேசி அனுப்பிச்சிரு அப்படின்னு. நானும் பல முறை முயற்சி பண்ணி பார்த்தேன். என் லைஃப்ல அப்படிலாம் பேசுறதுக்கு எனக்கு வரல, முடியாது. தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு அழைப்பை வச்சிருக்காரு, ஒரு கிருபையை வச்சிருக்கிறாரு. ஆமென். கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. யாரை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம ஊழியம் பண்றோம், யாரை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம கிறிஸ்தவனா இருக்கிறோம். ஆமென். அவமான செயலை செய்துவிட்டு மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்று நம்ம சொல்லவே முடியாது. ஆமென். வசனத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமென். நல்லா கவனிச்சுக்கிங்க. பிலிப்பியர் 4:8 நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:8 நீங்கள் 4:8 குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். உங்க சிந்தனையில வேற என்ன வரும் நீங்க யோசிச்சு பாருங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் எப்பவுமே உண்மையா இருக்கணும், நான் சிந்திக்கணும். நான் எப்பவுமே ஒழுக்கமா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு நான் சிந்திக்கணும்.
நான் எப்பவுமே ரைச்சஸ்னஸோட நீதியா இருக்கணும்னு நான் சிந்திக்கணும். நான் எப்பவுமே கற்புள்ளவனாக இருக்கணும்னு நான் சிந்திக்கணும். நான் எப்பவுமே அன்புள்ளவனாக இருக்கணும்னு நான் சிந்திக்கணும். நான் எப்பவுமே நற்கீர்த்தி பெற்ற ஒரு மனுஷனா இருக்கணும். புண்ணிய செய்யறத பத்தி நான் சிந்திக்கணும். நற்கீர்த்தியை பற்றி நான் சிந்திக்கணும். புகழ்ச்சியான தேவனுக்கு மகிமையா வாழ்ற ஒரு வாழ்க்கையை பற்றி நான் சிந்திக்கணும். ஆமென். இவைகளே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். எவ்வளவு நல்லா இருக்கும். அன்பை பற்றி சிந்திக்கிறோம், கற்பை பற்றி சிந்திக்கிறோம், ஆமென், உண்மையை பற்றி சிந்திக்கிறோம், நீதியை பற்றி சிந்திக்கிறோம். இன்னைக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்கா? நமக்கு அடுத்து எப்போ என்ன சாப்பிடலாம் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமென். 10 சிந்தனை ஒரே டைமில் வேலை செய்யும். ஆமென். குழந்தை என்ன பண்ணுது, அது ஒரு சிந்தனை. சம்சாரம் எங்கே போயிருக்குது, அது ஒரு சிந்தனை. வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணோமா ஆஃப் பண்ணலையா, அது ஒரு சிந்தனை. டைம் ஆயிடுச்சு, பாஸ்டர் வேற இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு, பஸ் வந்துடும், அது ஒரு சிந்தனை. வீட்டுக்கு போனால் வீட்டுக்கார் சமைக்கலன்னு சொல்லுவார், கொஞ்சம் ஏர்லியில் எந்திரிச்சு சமைச்சிருக்கலாம், அது வேறு செய்யாமல் வந்துவிட்டோம், அது ஒரு சிந்தனை. ஆமென். நாளைக்கு கடன்காரம் வருவான், பணம் வேற வேணும், என்ன பண்ணலாம், அது ஒரு சிந்தனை. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 சிந்தனை கூட சேர்ந்துருக்கும். மாஸ்க் போடணும், மறந்துட்டு வந்துட்டேன், எங்கே போய் வாங்குறது, பிடிச்ச 200 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க, அது ஒரு சிந்தனை. ஆமென். ஹெல்மெட் வேற விட்டுட்டு வந்துட்டேன், எங்கன்னு தெரில, வாங்கணும் ஒரு நல்ல ஹெல்மெட்டு. எத்தனை சிந்தனை பாருங்க இந்த குட்டியூண்டு பிரெயின்ல. இவ்வளவுதான். ஆமென். இத்தினோண்டு தான். நான் ஒரு புத்தகத்தில் வாசிச்சேன், யானைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிலோ வரைக்கும் பிரெயின் வருமா, பெருசா. நமக்கு எவ்வளோ இருக்கும், கிராம் கணக்கு தான். ஆமென். அதுலேயே நம்ம செவ்வாய் கிரகம் வரைக்கும் போயிட்டோம், அது வேற விஷயம். ஆனால் நம்ம சிந்தனையில் இந்த இத்தினோண்டு மைண்டுக்குள்ள எத்தனை விஷயங்களை போட்டு அடக்கி, ஏங்க ஒருத்தனுக்கு நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேன், மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இல்லைங்க. மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இருந்தால் தூங்குவானுங்க. ஏன்னா பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா. காற்று, கடல், அலை கத்துறானுங்க சீசர்கள்லாம். இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், பின்னால நிம்மதியை தூங்கிட்டு இருந்தார். இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இருக்கிறவனுக்கு எங்க படுத்தாலும் நிம்மதியை தூக்கம் வரும். ஏன் தெரியுமா? கள்ள கபடம் இல்லை, எதை பற்றி கவலை இல்லை. ஆமென். படுத்தாரு, பின்னணியத்தில் தலை வச்சார், தூங்கினார். நீ நானும் ஏசி ரூம் போட்டு தலையாணி வச்சு கம்பளியை போத்தி நம்ம படுத்து தூங்குற தூக்கத்தில் வரக்கூடிய சுகம் கூட குறைவுதான். அவர் அவ்வளவு ஃப்ரீயா தூங்கினார். மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அதுக்காக நானும் தூங்க போறேன்னு சொல்லி நீங்க 24 மணி நேரம் வீட்டில் தூங்குனீங்கன்னா மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இல்லை, அது வேற. அது கனநித்திரியின் ஆவி. புரிஞ்சுக்குங்க. நான் எதை குறிப்பிடுறேன், கவலை இல்லாம தூங்குற தூக்கம். கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் நிம்மதியை தூங்குவாங்க. ஜெபிக்கிறவன், ஆவிக்குரியவன், தேவனுடைய பிள்ளை, வசனத்தை தியானிக்கிறவன், இந்த அன்புள்ளவைகள், கற்புள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், ஆமென், அந்த நற்கீர்த்தி உள்ளவைகள், ஆமென், புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, இதெல்லாம் யோசிக்கிறான்ல, நீதி உள்ளவைகள், இதெல்லாம் யோசிக்கிறான். இந்த மைண்டில் இருக்கிறவன் எங்க போய் படுத்தாலும் தூங்குவான். அவனுக்கு என்ன சாப்பிட்டாலும் ஜீரணம் சரிமானம் ஆகும். அவனுக்கு எந்த நோயும் வராது, எந்த கொள்ளை நோயும் அவனை தொடாது. அவன் நிம்மதியா இருப்பான். ஏன்னா அவனுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி ஜாலியா இருப்பான். அவனுக்கு மரணத்தை குறித்து பயம் துளி அளவு கூட இருக்காது. ஏன்னா அவன் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்ல இருக்கும்போது அவனுக்கு மரணம் என்னது, மரணமே உன் கூரெங்க, பாதாளமே உன் ஜெயமெங்கன்னு போயின்னு இருப்பான். ஆமென். அதுதான் உண்மையான வாழ்க்கை. ஆனா கஷ்டம்தான், இந்த நிலைமையை அடையிறது கஷ்டம். ஆனா முயற்சி பண்ணி பிடிச்சிட்டுவேன், உண்மையிலேயே சொல்றேன், பாக்கியவான் என்றுதான் என்னால் சொல்ல முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 3:2 குறிப்பிடுத்தால், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். நான் சொன்னேன்ல, சிந்தித்துக் கொண்டே இருங்கள். புண்ணியம் எது, ஆமென், நற்கீர்த்தி எது, ஆமென், நீதி உள்ளவைகள் எது, கற்புள்ளவைகள் எது, அன்புள்ளவைகள் எது, மேலானவைகள், இதெல்லாம் பூமிக்குரியவைகள் அல்ல.
பூமிக்குரியவைகளை சிந்திக்க சிந்திக்க ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதிகமாகும். அது நிமித்தம் சுகர், பிபி, ஹைப்பர் டென்ஷன், என்ன வியாதி வேணாலும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமென். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மைண்ட். அதனால தான் நல்ல மருத்துவர்கள் கிட்ட போனா அவங்க முதல்ல சொல்லுவாங்க, டென்ஷன் ஆகாதீங்க சார், கூல் டவுன் சார், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கூல் டவுன். ஆமென். இந்த அமைதிப்படுத்துற மைண்ட் இருக்குல்ல, இந்த அமைதியான மைண்ட், அதுலயே அவனுக்கு நோய், ஏகப்பட்ட நோய் அவனுக்கு குணமாயிடும். அப்ப மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் எவ்வளவு முக்கியமானது. மேலானதை தேடுங்கள், மேலானதை நாடுங்கள், பரலோகத்துக்குரியவைகளை நாடுங்கள். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா, நம்ம ஏசப்பா பேசின வார்த்தையெல்லாம் எடுத்தீங்கன்னா அப்படியே முத்து முத்தான வார்த்தைகள். இவ்வளோ பெரிய பிரசங்கமெல்லாம் பண்ணல, ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் போயிட்டார். ஒரே வசனம். இப்ப நான் 1 மணி நேரமா பேசிட்டு இருக்கிறேன்ல, இதை ஒரே வசனத்துல போட்டு முடிச்சுட்டு போயிட்டார். அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்ப எது மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்? மேலானதை தேடணும், மேலானதை நாடணும். நிறைய பெண்கள் ரொம்ப டிப்ரெஷன், என் புருஷன் என் கூட பேச மாட்டேங்கிறாரு, கணவர்மார்களுக்கு ஒரே டிப்ரெஷன், என் மனைவி ஒழுங்கா என்ன கவனிக்க மாட்டேங்கிறா, பிள்ளைகள் ஒழுங்கா என்ன பார்க்க மாட்டேங்குது, குடும்பம் எதுவும் என்ன ஒன்று மதிக்க மாட்டேங்குது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறதுங்களாம் என்ன பார்த்தா முறைக்குது, விரைக்குது. இவங்க இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இருந்தா நீங்க அடுத்தவனை பார்க்கவே மாட்டீங்க, யோசிக்கவே மாட்டீங்க. உங்களை பத்தி மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க அதை பற்றி நீங்க சிந்திக்கவே மாட்டீங்க. நீங்க ஜாலியா போயிட்டு வந்துருப்பீங்க. ஆமென். அதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்டுக்கான அடையாளம். எப்ப பார்த்தாலும் உட்காந்து அப்படியே ஃபேனை பார்த்துட்டு, அப்படியே லைட்டை பார்த்துட்டு, ஜன்னலை திறந்து வச்சு லைட்டா ஜன்னல் இருட்டுக்குள்ள அப்படியே பார்த்துட்டு, ஆமென், இங்கிலீஷ் படத்துல வர்ற மாதிரி நிலா வெளிச்சத்துல உட்கார்ந்துக்கிட்டு. நோ பிரதர், சிஸ்டர், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிற நேரம், ஆவியானவர் உங்களுக்குள்ள இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட வச்சுட்டாருன்னா சூப்பரா இருக்கும் லைஃப். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்படி ஒரு வாழ்க்கை இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமேடா, இவ்வளவு நாள் இதை நம்ம அனுபவிக்காம போயிட்டோமே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் சொல்ற பாருங்க, அட இவ்வளவு வருஷத்தை வீணாக்கிட்டுமே, இவ்வளவு வருஷத்தை நான் பாழாக்கிட்டேன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களே இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க, தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு. ஆமென். நல்லா தான் இருக்குது நிறைய பேருக்கு மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அது ஏன்னா தெரியல, கல்யாணம் பண்ணா பாதி போயிருது. காரணம் என்னன்னா, பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை. ஐயோ, மைண்ட்ல யோசிச்சு 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 யோசிக்கிற திறமையே கடைசி அவனுக்கு போயிடும். ஆமென். நான் தான் முதலே சொன்னேன்ல உங்ககிட்ட. ஆமென். எத்தனையோ வருஷமா அடைச்சு வச்சிருந்த மிருகத்தை, ஆமென், அது கொண்டு போய் காட்டுல விட்ட போது அது சுத்தி சுத்தி வந்துச்சு அப்படின்னு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு, அந்த மாதிரி தான் அது மைண்ட் அப்படி செட் ஆயிரும். நீங்க என்ன ஆலயத்துக்கு போனாலும், ஜெபம் பண்ணாலும், என்ன பைபிளை படிச்சாலும், திரும்பி உங்க மைண்டு சமைக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், சண்டை போடணும், பிரச்சனை, அவனை பார்க்கணும், இவனை பார்க்கணும், இதை சொல்லணும், அதை சொல்லணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதுலயே உங்க மைண்டு போயிடும். கொஞ்சமாச்சும் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் வளர்வதற்கு விட்டு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இந்த ப்ரிப்பரேஷன் மைண்டுக்குள்ள, இந்த ரெனியூவ்டு மைண்டுக்குள்ள நம்ம
என்னைக்கு நல்ல பியூரிஃபை ஆகி நல்ல நிலைமைக்கு வரமோ, அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரோ, அவருடைய பிரமாணத்தை கொண்டு வந்து எங்க எழுதுறாரு? என் மனதில் எழுதுறார், என்னுடைய மைண்டில் எழுதுறார். அது ஒரு உன்னதமான அனுபவம். ஆமென். அவருடைய பிரமாணங்கள் எங்க வரும்? என்னுடைய மனதுக்குள்ளே வரும். என் மனதிலே பதியப்பட்டதாக. என்னையும் பிரமாணத்தையும் பிரிக்க முடியாது, என்னையும் கர்த்தருடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னத ஸ்டேஜுக்கு இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் ஒரு மனிதனை கொண்டு போகும். இந்த மெஸ்மரிசம், ஹிப்டானிசம், சம் ஆஃப் மைண்ட் பிராக்டிசஸ் நிறைய இருக்குது. ஆமென். இதெல்லாம் நான் பேசுறதுக்கு நேரம் இல்லை. என்ன சொல்லி கொடுக்குறான்? பவரை ஒருநிலைப்படுத்தி உனக்குள்ள இருக்கிற சக்தியை ஒருநிலைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வந்து உன்னை உன்னத நிலைமைக்கு, உச்சித நிலைமைக்கு கொண்டு போறேன் அப்படின்னு தான் இந்த உலகம் ட்ரை பண்ணுது. அதை பிசிக்கலா உலக பிரகாரமா ட்ரை பண்றாங்க. இந்த லெவல் எதுல கிடைக்கும்? இந்த முக்தி பெறக்கூடிய நிலைமை எதுல வரும்னா, through the word of God, through the mind of Christ, through the spirit of the Holy Spirit. இதுல தான் ஒரு மனுஷன் முக்தி பெற முடியும். அந்த ஸ்டேஜ் என்றது உன்னதமான ஒரு அனுபவமா வரணும். ஆமென். அப்போ இத மனுஷீகத்துல, மாம்சீகத்துல முயற்சி பண்றதுனால தான் நிறைய பேர் இந்த நிலைமையில போய் மைண்ட் மென்டல் ஆகி, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சுயநினைவை இழந்தவங்களா, ஞாபக சக்திகளை இழந்தவங்களா, சைக்காட்ரிக் பேஷண்டா மாறி கடைசியில் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்? இது மனுஷீகத்துல உலக பிரகாரமா பிசிக்கலா ட்ரை பண்றாங்க. பட் இது மனுஷீகத்துல உலகத்துல பிசிக்கலா ட்ரை பண்ற விஷயம் இல்ல. இது மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான நிலைமை. 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எபிரேயர் 10:16. எபிரேயர் 10:16 வாசிக்கிறேன். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களிலே வைத்து அவைகளை அவர்களுடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு. உறுதியா சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனம் ஒரு மனிதன் முக்தி பெறக்கூடிய இடம். வசனத்தையும் அவனையும் பிரிக்க முடியாத ஒரு எல்லைக்குள்ளே, ஒரு பிணைப்புக்குள்ளே அவனுடைய மைண்ட் வரும். அதுதான் மைண்ட் ஆஃப் கிரைஸ்டினுடைய ஒரு உச்சக்கட்ட நிலைமை. அதான் ஒரு உயர்மட்ட நிலைமை. சாதாரணமான விஷயம் இல்லை நான் பேசிட்டு இருக்கிறது. ஒருவேளை தேவன் நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தா அது பெரிய பாக்கியம். ஆமென். கவனிங்க, 1 பேதுரு 1:13 வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். நாம் சீக்கிரமாக நிறைவு செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள். கிளியர் மைண்ட், கிறிஸ்டல் கிளியர் மைண்ட். பைபிள் எதை பத்தி பேசுது? கிறிஸ்டல் கிளியர் மைண்ட். ஏன் தெளிந்த புத்தியை பத்தி பேசுறாருன்னா, இந்த கன்ஃபியூசிங் மைண்ட் இருக்கு பாருங்க, இந்த குழப்பம் நிறைந்த மைண்ட் இருக்குது பாருங்க, இந்த ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன இந்த வேவரிங் மைண்ட் இருக்கு பாருங்க, இதுதான் சேட்டன் உள்ள பூந்து கிரியை செய்யற மெயினான ஏரியாவே. சேட்டனுக்கு ஒரு ரூட் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளியர் மைண்ட் இல்லைன்னா உள்ள வரும். அதை நீங்க 1 பேதுரு 5:8 சொல்லும் போது, கர்ஜிக்கிற சிங்கம் போல எவரை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்றாருல, அதுக்கு முன்னால எடுத்த உடனே அந்த வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன தெரியுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க. If you don't have that clear mind,
definitely you will be possessed. என்றாவது ஒரு நாள் சாத்தான் வைக்கிற அந்த ட்ராப்ல நீ மாட்டிருவ. இது 20 வருடங்களுக்கு மேல சுகமளிக்கிற ஊழியத்தை செய்து, விடுதலை ஊழியத்தை செய்து நான் சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான உண்மையான வார்த்தை. அதிகமா பிசாசினால பாதிக்கப்பட்டவங்களை யாருன்னு பாருங்க, இந்த கன்ஃபியூஷன் மைண்ட்ல இருக்கிறவங்க தான். வேவரிங் மைண்டு, செய்யலாமா செய்ய வேணாமா, போலாமா போக வேணாமா, பேசலாமா பேச வேணாமா, 10 முறை கேட்டதே கேட்பாங்க, 10 முறை சொன்னதையே சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை தான் சாத்தான் கேப்சர் பண்ணுவான். ஈவன் புக் ஆஃப் லூக் 15th சாப்டர்ல இளைய குமாரன் மனம் திரும்பின போது அவனுக்கு உண்டான அனுபவம் என்ன தெரியுமா? அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்படின்னு வசனம் எழுதுது. தெளிவா வசனத்தில் எழுதியிருக்கு, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. தன் தகப்பன் வீட்டில் திரளான பேருக்கு ஆகாரம் இருக்கிறதை அவனுடைய மனது தெளிவினால் அறிந்து கொள்ள முடிகிறது. நானோ இங்கே பசியினால் சாகிறேன், தன்னுடைய நிலைமையும் அவனால் உணர்ந்து கொள்ள முடியுது. தகப்பனுடைய நிலைமையும் உணர முடிகிறது, தன்னுடைய நிலைமையை உணர முடிகிறது. தகப்பனுடைய நீதியை உணர முடிகிறது, தன்னுடைய பாவத்தை உணர முடிகிறது. தகப்பனுடைய அறிவை அறிந்து கொள்ள முடிகிறது, தன்னுடைய அறியாமையை புரிந்து கொள்ளுகிற இடமாய் இருக்கிறது. அதுதான் புத்தி தெளிவு. இந்த தெளிவு மார்க் 5 நீங்க பாருங்க, லேகியோன் என்ற பெயர் கொண்ட குரூப் ஆஃப் டெவில்ஸ் ஒரு மனிதனை பிடித்து சிதைத்து அவனுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கின பொழுது, இயேசு கிறிஸ்து அவனை விடுவித்த பொழுது அவனுக்கு கிடைச்ச முதல் ஆசீர்வாதமே அவன் புத்தி தெளிந்தவனாகி வஸ்திரம் தரித்து அவருடைய பாதத்தின் அருகிலே அமர்ந்திருந்தான். சோ புத்தி தெளிவு. பிசாசு உள்ள இருக்கிற வரைக்கும் கன்ஃபியூஷன் இருக்கிற வரைக்கும் பிசாசு உள்ள இருக்கும். பிசாசையும் கன்ஃபியூஷனையும் பிரிக்கவே முடியாது. இவங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மும்பை பின்னி பிணைஞ்சு இருப்பானுங்க. இவனுக்கு 2 பேர் உள்ள பூந்துட்டானுங்க. இவனுக்கு 2 பேர்ல ஒருத்தன் உள்ள பூந்தாலே போதும், உன் வாழ்க்கை அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் தெளிந்த புத்தியை பற்றி இங்க வேதம் சொல்லுது. மைண்ட் ஆஃப் கிரைஸ்டுக்கும் கிளியர் மைண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்றது அவருடைய சிந்தனை நமக்குள்ள இருப்பது. கிளியர் மைண்ட் அப்படின்றது அந்த விடுதலையை நம்முடைய சிந்தனையில பெற்றுக்கொள்வது. அந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் எனக்குள்ள வரணும்னா அந்த டெலிவரன்ஸ் என் மைண்ட்ல வரணும். அந்த மைண்ட் டெலிவரன்ஸ் ஆகி புத்தி தெளிஞ்சாதான் அந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ் எல்லாம் எனக்குள்ள என்ன பண்ண முடியும், கிராஸ் பண்ணி எடுக்க முடியும். அப்ப எனக்கு தேவை டெலிவரன்ஸ் என்னுடைய மைண்ட்ல. அதனாலதான் சிந்தனை என்னும் போர்க்களம் என்ற புத்தகத்தை தயை கூர்ந்து வாசியுங்கள் என்று நான் சொன்னேன். நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தமிழ்ல வாசிக்கிறதுனா அப்படிப்பட்ட புத்தகங்களை வாசித்து பாருங்கள். ரொம்ப ஜாய்ஸ் மேயர் அம்மையார் எழுதியிருக்கிற அந்த வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். புரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியத்தை கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 2:23 அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும், அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். நான் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என்பதை கடைசி காலத்தில் சபைகள் அறிந்து கொள்ளும். ஒருவேளை அந்த சத்தியம் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாலேயே கிடைக்கும் அப்படின்னா நீங்க பாக்கியம் செஞ்சவங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறாரு. ஸோ மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் ரொம்ப தெளிவா இருக்குது, கிளியரா இருக்குது. தெளிந்த புத்திக்காக நான் செபிக்கணும். ஏன் இன்னைக்கு நிறைய பேர் மைண்ட் ஆஃப் கிரைஸ்டுக்குள்ள வர முடியல, அந்த தெளிந்த புத்தி இல்லை. அப்ப அந்த தெளிந்த புத்தி எப்போ வரும்? விடுதலை வந்தாதான் வரும். ஏசப்பாவுடைய விடுதலை வரணும், தேவ பிரசன்னம் இறங்கணும். என் மைண்டில் இருக்கிற கரப்டட் மைண்ட் என்னோடது, என் மைண்டில் இருக்கிற தேவையில்லாதது எல்லாமே கம்ப்ளீட்டா அன்இன்ஸ்டால் பண்ணப்படணும். ஆமீன். நம்ம ஊர்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சொல்லுவார், வந்து கம்ப்யூட்டர் பார்ப்பார், ஆன் பண்ணி பார்ப்பார், அடிச்சு பார்ப்பார், என்னென்னமோ பண்ணி பார்ப்பார்.
ஃபார்மட் பண்ணிடலாம் பாஸ்டர்னுவாரு. ஆமா, அதுதான் தெளிந்த புத்தி. ஃபார்மட் அடிச்சிடணும். ஆவியானவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஃபார்மட் அடிச்சுட்டு புதுசா எல்லா ஆப்பு சாஃப்ட்வேர் எல்லாமே புதுசா இன்ஸ்டால் பண்ற மாதிரி நியூ தாட், நியூ மைண்ட் இது உள்ள வந்துருச்சுன்னா எல்லாமே நல்லதா மாறிடும். ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அன்பின் பிதாவே, கொடுக்கப்பட்ட கிருபை நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை பாதுகாக்கட்டும். பல சூழ்நிலைகள்ல நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். எங்க சிந்தனையில விடுதலை இல்லாமல், எங்கள் ஆவியில விடுதலை இல்லாமல் அப்பா நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். சுவாமி, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் ஆசீர்வதியும். இந்த வேத பாடத்தில் எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் எங்களுக்குள்ளே கடந்து வருவதற்கு எங்களுக்கு அந்த விடுதலையை எங்க சிந்தனையில தாங்க, எங்க சிந்தனையில தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்க சிந்தனையில அந்த விடுதலை வரணும் ஆண்டவரே. அப்பதான் எங்களுடைய சிந்தனையில கிறிஸ்துவின் சிந்தை என்பது கலந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, மிகப்பெரிய ஒரு பலனை காண கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord.